எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவை தாக்க பாகிஸ்தானுக்கு 686 மில்லியன் டாலருக்கு ஆயுதங்களை தரும் அமெரிக்க அதிபர் டிரம்ப். அரிய கனிம வளங்களை எடுக்க பாகிஸ்தானின் பலுசிஸ்தானில் கால் பதிக்கும் அமெரிக்கா. இந்தியாவுடன் போர் நடத்த பாகிஸ்தானில் ஆயுதங்களை குவிக்கும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர். பாகிஸ்தானின் முப்படை ராணுவ தளங்கள் கமாண்ட் சென்டர்களை அடியோடு அழிக்க நூற்றுக்கணக்கான பிரம்மோஸ் பிரளய் ஏவுகணைகள் தயார். இந்தியா பிரகடனம். ஆசிய கண்டத்துல பாகிஸ்தானை மையமா வச்சு அமெரிக்கா இந்தியாவுக்கு நடுவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மேல இருக்க ஐகார்டை கிளிக் பண்ணி பாருங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக சில புக்குங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 20 வருஷத்துக்கு மேல ஆப்கானிஸ்தானோட தலிபான் படைகளோட தொடர்ந்து போர் நடத்திக்கிட்டு இருந்த அமெரிக்கா 2021 ஆப்கானிஸ்தான் நாட்டை விட்டு அமெரிக்க படைங்க முழுசா வெளியேறினாங்க. ஃப்ரெண்ட்ஸ், போர் நடந்த காலகட்டத்துல தலிபான் படைகளோட போர் நடத்துறதுக்காக பக்கத்து நாடா இருக்க பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு தேவைப்பட்டாங்க. ராணுவ தளவாடங்களை சேஃபா தரையிறக்கிறது உட்பட பல விஷயங்களுக்கும் பாகிஸ்தான் அமெரிக்கா அப்ப பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதை முன் வச்சுதான் பாகிஸ்தானுக்கு யுஎஸ் எய்ட் உட்பட IMFல கடன் கொடுக்கறதுல தொடங்கி பல வகையிலேயே அமெரிக்கா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அமெரிக்கான்ற வல்லரசை தனக்கு சாதகமா வச்சுக்கிட்டு காலம் தள்ளிக்கிட்டு வந்த பாகிஸ்தான் 2021 அமெரிக்க படைங்க ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறனதும், அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் நாட்டுல தலிபான் படைங்க ஆட்சி அமைச்சதும் ஜியோ பொலிட்டிக்கலா பாகிஸ்தான்லயும் அது சில தாக்கங்களை ஏற்படுத்தினதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. குறிப்பா ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்கா வெளியேறினதுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா மூலமா கிடைச்சிக்கிட்டு இருந்த பல ஆதாயங்களும் படிப்படியா சரிய ஆரம்பிச்சதுங்க. அதே சமயம் பாகிஸ்தான் இந்தியாவை எதிர்க்கிறதுக்காக சீனா பக்கம் சாய ஆரம்பிச்சாங்க. ராணுவ ரீதியா இந்தியாவை பலவீனப்படுத்த எல்லா வகையிலையும் நாங்க துணையா நிப்போன்னு பெய்ஜிங்க்கு உத்தரவாதம் கொடுத்த பாகிஸ்தான் அரசாங்கம் சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் உட்பட இன்னும் பல ப்ராஜெக்ட்ல சீனாவோட இணைஞ்சு செயல்பட ஆரம்பிச்ச பாகிஸ்தான் அரசாங்கம் சீனா கிட்ட இருந்தும் கணிசமான அளவுல கடனை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சாங்க. இந்தியாவோட போர் நடத்த போறோம்னு சீனா கிட்ட JF-17 தண்டர் போர் விமானம் உட்பட பல ஆயுதங்களையுமே பாகிஸ்தான் வாங்கியிருந்தாங்க. குறிப்பா சீன தயாரிப்பா இருக்க HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், PL-15 மிசைல்ஸ் உட்பட பாகிஸ்தான் சீனா கிட்ட இருந்து வாங்கியிருந்த எந்த ஆயுதங்களும் ஆபரேஷன் சிந்தூர் அப்ப ஏற்பட்ட 4 நாள் போர்ல பாகிஸ்தானை காப்பாத்தவே இல்லைன்றதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 நாள் போருக்கு அப்புறம் தான் பாகிஸ்தான்ல காட்சிகள் தலைகீழ மாற ஆரம்பிச்சதுன்னு எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் சீனாவோட கைகோத்து சுத்திக்கிட்டு இருந்த பாகிஸ்தான் அரசாங்கமும் ராணுவமும் அதுவே போர்ல ஏற்பட்ட பாதிப்புக்கு அப்புறம் அமெரிக்கா பக்கம் சாய ஆரம்பிச்சாங்க. அதுவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்போட பேச்சுவார்த்தையால தான் இந்த போர் நிறுத்தமே சாத்தியப்பட்டதுன்னு வெளிப்படையா சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாட்டையும் எப்படியாவது தன்னோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்துட்டு அமெரிக்கா உதவியோட இந்தியாவோட போர் நடத்தணும்னு திட்டம் தீட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அமெரிக்காவோட பாகிஸ்தானுக்கு இருந்த பழைய உறவை புதுப்பிக்கிற விதமா ஒயிட் ஹவுஸுக்கு நேர்ல போயிருந்த பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிரும் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பும் ட்ரம்போட பல மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியா ரஷ்யாவோட இணைஞ்சு செயல்படுறாங்க, அதே மாதிரி நாங்க உங்களோட இணைஞ்சு செயல்படுறோம், எங்களுக்கு பணமும் ஆயுதங்களும் கொடுங்க, எல்லா வகையிலும் நாங்க உங்களுக்கு விசுவாசமா இருப்போம்னு ட்ரம்ப் கிட்ட உத்தரவாதம் கொடுத்திருந்ததா எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இப்படி கடந்த 70 வருஷமா இதனா ஒரு வல்லரசு பக்கம் சாஞ்சி தனக்கான ஆதாயத்தை தேடிக்கிட்டு இருக்க பாகிஸ்தான் இப்ப ட்ரம்ப கையில போட்டுக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக பல நகர்வுகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் மிடில் ஈஸ்ட்ல அமைஞ்சிருக்க ஈரான் நாட்டை துல்லியமா கண்காணிக்கிறதுக்கும் அவங்க மேல போர் தொடுக்கிறதுக்கும் அதோட சேர்த்து இந்தியாவை கண்காணிக்கிறதுக்குமே அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸா இருக்க பாகிஸ்தான் தேவைப்படுது. ஆப்கானிஸ்தானோட தலிபான் அரசாங்கத்துக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு பாக்ரம் ஏர்பேஸை கேட்டு ஓஞ்சி போயிருக்கிற ட்ரம்ப் அதுக்கு பதிலா பாகிஸ்தானோட ராணுவ தளங்களை பயன்படுத்த ட்ரம்ப் முடிவு பண்ணிருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. இந்தியா பாகிஸ்தான் போருக்கு முன்னாடி வரைக்கும் பாகிஸ்தான் நாட்டோட பெரிய அளவுல வர்த்தகம் பண்ணாம இருந்த அமெரிக்கா இப்ப கச்சா எண்ணெய், கனிமவள வர்த்தகம் உட்பட ஆயுத வர்த்தகத்தையும் பண்ண தொடங்கி இருக்கிறது வெளிப்படையா தெரிய வந்திருக்குங்க. பாகிஸ்தானோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை பல மடங்கு அதிகமாக்குறது இந்தியாவை கோவப்படுத்தும்ன்றது ட்ரம்புக்கு நல்லாவே தெரியுங்க. தெரிஞ்சேதான் ட்ரம்ப் தொடர்ந்து இந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப ரஷ்ய அதிபர் புதின் 2 நாள் பயணமா இந்தியா வந்திருந்தப்ப ஆயுத வர்த்தகத்துல தொடங்கி மத்த வர்த்தகத்தையும் 2 நாடுகளும் பல மடங்கு அதிகமாக்குறதுக்கான ஒப்பந்தங்களை போட்டிருந்தாங்க. உலகத்துல அமெரிக்காவுக்கு அடுத்து 2வது வல்லரசு நாடா இருக்க ரஷ்யா இந்தியாவுக்கு நீண்டகால நட்பு நாடா இருக்காங்க. இந்தியா டிப்ளமேட்டிக்கா ரஷ்யாவோட நெருங்கிய நட்பா இருக்கிறது மேற்கத்திய நாடுகளுக்கு சுத்தமா பிடிக்கலங்க. இதை முன் வச்சுதான் மேற்கத்திய நாடுங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மூலமா உக்ரைன் போருக்கு மத்தியிலையும் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா என்ன வாங்குறாங்கன்னு 50% வரி போட வச்சுட்டாங்க. இப்படி இந்தியாவுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கறது மூலமா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து விலகி அமெரிக்கா பக்கம் சாய்வாங்கன்றது அவங்களோட நினைப்பா இருக்குதுங்க. புதின் இந்தியா வந்திருந்தப்ப உக்ரைன் போருக்கு காரணகர்த்தாவா இருக்க மேற்கத்திய நாடுகளை மிரட்டுற விதமா பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம
இந்தியா ரஷ்யாவோட வர்த்தகத்தை இன்னும் பல மடங்கு அதிகமாக்குற விதமா 2030க்குள்ளார $100 பில்லியன் அளவுக்கு ரெண்டு நாடுகளும் வர்த்தகம் பண்ண இருக்கிறதா வெளிப்படையா அறிவிச்சிருந்தாரு. இப்படி இந்தியா ரஷ்யாவோட டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்ன்றது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போறது ட்ரம்புக்கு கோவத்தை ஏற்படுத்தி இருக்குதுங்க. இத மனசுல வச்சுதான் இப்ப தன்னோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாருக்கு என்ன உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காருன்னா, பாகிஸ்தானுக்கு இப்ப வரைக்கும் அமெரிக்கா பெரிய அளவுல வெப்பன் சப்ளை பண்ணாம இருக்குது, அதை சரி பண்ற விதமா பாகிஸ்தான் விமானப்படையில இப்ப சர்வீஸ்ல இருக்க F-16 போர் விமானத்தை மேம்படுத்தி அப்கிரேட் பண்றதுக்காக பாகிஸ்தான் அரசாங்கம் கேட்டுக்கிட்ட மாதிரி சுமார் $686 மில்லியன் மதிப்புல பாகிஸ்தான் விமானப்படையில இப்ப சர்வீஸ்ல இருக்க எல்லா F-16 போர் விமானங்களையும் 2040 வரைக்கும் பயன்படுத்துற மாதிரி அமெரிக்கா அப்கிரேட் பண்ணி தர இருக்கிறதா அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. பாகிஸ்தானோட F-16 போர் விமானங்களை அமெரிக்கா அப்கிரேட் பண்றத பத்தி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் கிட்ட சர்வீஸ்ல இருக்க F-16 போர் விமானங்கள் அமெரிக்க தயாரிப்பா இருக்குது. 1995க்கு முன்னாடி இந்தியாவோட போர் நடத்தணும்ன்றதுக்காக அமெரிக்கா கிட்ட இருந்து தான் பாகிஸ்தான் இந்த F-16 போர் விமானங்களை அதிகமா வாங்கி தன்னோட விமானப்படையில குவிச்சிருந்தாங்க. இப்போவும் பாகிஸ்தான் கிட்ட 90 வரைக்கும் F-16 போர் விமானங்கள் பயன்பாட்டுல தான் இருந்துட்டு இருக்குது. என்னதான் சீனாவும் பாகிஸ்தானும் ஒன்னா சேர்ந்து உருவாக்குன J-17 தண்டர் போர் விமானங்கள் பாகிஸ்தான் கிட்ட சர்வீஸ்ல இருந்தாலுமே இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவுல போர் ஏற்பட்டப்ப J-17 தண்டர் போர் விமானத்தை விட இந்த F-16 போர் விமானங்களை தான் பாகிஸ்தான் அதிகமா பயன்படுத்தி இருந்தாங்க. இந்தியாவோட ஏவுகணைகளால வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தான் போர் விமானங்கள்ல அதிகமானது F-16 தான் இருந்துட்டு இருக்குதுன்னு எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இருந்தாலும் F-16 போர் விமானங்கள் அமெரிக்க தயாரிப்பா இருக்கிறதுனால என்னைக்குமே ட்ரம்ப் இந்த F-16 போர் விமானங்களை இந்தியா வீழ்த்தினாங்கன்றத ஒத்துக்க மாட்டாரு. 4 நாள் போர்ல 5க்கு அதிகமான F-16 போர் விமானங்களையும் சில J-17 தண்டர் போர் விமானங்களை பாகிஸ்தான் இழந்ததா தகவல் வந்திருக்குது. இப்ப பாகிஸ்தானோட பல ராணுவ ஒப்பந்தங்களை போட ஆரம்பிச்சிருக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போர்ல இழந்தது போக மிச்சம் இருக்கிற F-16 போர் விமானங்களை அப்கிரேட் பண்ணி தரத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. அசிம் முனீர் மாதிரியான ஆட்கள் இப்ப பாகிஸ்தானோட முப்படை தலைமை தளபதியா மாறி இருக்கிறதுனால அவர் எப்ப வேணா இந்தியாவுக்கு எதிராக நேரடியா போர் நடத்தலான்ற ஆபத்து இருக்குது. இது எல்லாமே நல்லாவே தெரிஞ்சும் பாகிஸ்தானோட விமானப்படையில இருக்க F-16 போர் விமானங்களை அமெரிக்கா நவீனமயமாக்க இருக்காங்க. சில மாசத்துக்கு முன்னாடி அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் பழைய ஒப்பந்தப்படி பாகிஸ்தானோட F-16 ஃபைட்டர் ஜெட்டுக்கு நாங்க 500 AIM 120C ஏவுகணைகளை கொடுக்க இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ அடுத்த கட்டமா பாகிஸ்தானோட எல்லா F-16 ஃபைட்டர் ஜெட்டையும் அமெரிக்கா புதுப்பிக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்காக அமெரிக்காவோட முன்னணி ஆயுத நிறுவனங்கள் பாகிஸ்தானோட இணைஞ்சு செயல்பட இருக்கிறதா ஒயிட் ஹவுஸ் அறிவிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்கிரேட் பண்ணக்கூடிய பாகிஸ்தானோட F-16 ஃபைட்டர் ஜெட்ல அமெரிக்காவோட AIM 120C ஏவுகணைகளோட சேர்த்து பாம்ஸ்ங்க, அதுக்கப்புறம் ஏர் டு கிரவுண்ட் அட்டாக் மிசைல்ஸையும் அட்டாச் பண்ண இருக்கிறாங்க. அட்வான்ஸ்டு ராடார் சிஸ்டத்தோட இந்த F-16 ஃபைட்டர் ஜெட்டுங்களை நாங்க புதுப்பிக்க இருக்கிறோம்னு ட்ரம்ப் சொல்லிருக்காரு. இதுக்காக நிர்ணயிக்கப்பட்ட செலவான $686 மில்லியன் பணத்தை பாகிஸ்தானோட அமெரிக்கா போடுற கனிமவள ஒப்பந்தத்தில் ஈடுகட்டிக்கிறதா ட்ரம்ப் நிர்வாகம் சொல்லிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பாகிஸ்தானோட ஆயுத வர்த்தகத்தை தொடங்கி இருக்க ட்ரம்ப் அதோட சேர்த்து சுமார் $1 பில்லியன் பாகிஸ்தானோட கனிம வளங்களை அமெரிக்க நிறுவனங்கள் எடுக்க இருக்கிறதா தகவல் வெளியிட்டு இருக்காங்க. அசிம் முனீர் அமெரிக்காவுக்கு பயணப்பட்டாப்பயே ஒரு பாக்ஸ்ல சில பொருளுங்களை எடுத்துட்டு போய் ட்ரம்ப் கிட்ட காட்டி, இந்த ரேரான கனிம வளங்கள் எல்லாம் பூமியிலேயே எங்க நாட்டுக்கிட்ட மட்டும்தான் கிடைக்குது, இது அமெரிக்காவுக்கு நாங்க தாராளமா கொடுக்கிறோம், அதுக்கு ஈடா எங்களுக்கு ஆயுதங்களை கொடுங்கன்னு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாரு. பாகிஸ்தானோட பலுசிஸ்தான்ல காப்பர், தங்கம் உட்பட இன்னும் சில ரேரான தனிமங்கள் இருக்கிறதா எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஏற்கனவே சீனா ஒரு பக்கம் பலுசிஸ்தான்ல கனிம வளங்களை சுரண்டி எடுக்கிறது பத்தாதுன்னு இப்ப அமெரிக்காவும் கால் பதிக்க இருக்காங்க. பயங்கரவாதம் உச்சகட்டத்துல இருக்க பாகிஸ்தான் நாட்டுல சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாரையே ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ண முடியாம தடுமாறிக்கிட்டு சீனா இருந்துட்டு இருக்கும் போது அங்க அமெரிக்க படைகளால பலுசிஸ்தான் விடுதலை ராணுவத்தெல்லாம் சமாளிக்க முடியாதுன்றது அமெரிக்காவுக்கும் நல்லாவே தெரியுங்க. இருந்தாலும் இப்ப ஈரான் மேல போர் தொடுக்கிறதுக்கும் இந்தியாவை மிரட்டுறதுக்கும் ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸா இருக்க பாகிஸ்தான் ட்ரம்புக்கு தேவைப்படுது. அதனால தான் கொஞ்சம் பணத்தையும் ஆயுதத்தையும் காட்டி பாகிஸ்தானை ட்ரம்ப் தான் கையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. F-16 போர் விமானங்களை அப்கிரேட் பண்றதோட சேர்த்து புதுசா சில போர் விமானங்களை பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுக்கு அமெரிக்கா தயாராயிட்டு வர்றதாவும் தகவல் வந்திருக்குங்க. பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆயுதம் கொடுக்கறத பத்தி இந்தியா என்ன சொல்லிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் இந்தியா மேல போர் தொடுக்கணும்ன்றதுக்காகவே அந்த நாட்டோட சகல அதிகாரத்தையும் இப்ப அவர் தன்னோட கையில கொண்டு வந்திருக்காருன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்த போர் ஏற்படும் போது இந்தியாவோட 100கணக்கான பிரம்மோஸ் பிரளய் மிசைல்ஸுங்க பாகிஸ்தானோட எல்லா ராணுவ தளங்களையும் அடியோடு அழிச்சு பாகிஸ்தானை சரணடைய வைக்கும்னு இந்தியா திட்டவட்டமா சொல்லிருக்காங்க. வீடியோவை இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சில நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவோ இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்காக சில புக்குங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. ஆயுத பலத்தை கூட்டிக்கிட்டே போற வல்லரசு நாடுகளோட அதிபருங்க போருங்களை அடியோட கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.